பாத்ரூம்ல போயிடலாம் கண்டுபிடிக்க முடியாது. சரி சாப்பிடுவோம். பசங்களா நீங்க சாப்பிட்டீங்களா? சரி சரி நான் சாப்பிட்டு வரேன். அம்மா என் டிஃபன் கொடு. ஐயோ ஃபோன் பண்ணிட்டேனே, இதெல்லாம் சாப்பாடே வேறு இறங்காது. எங்களுக்கு இப்போ சாப்பிடலாம்ப்பா. டேய் ஃபோனை யூஸ் பண்ணாம சாப்பிடுடா. போமா என் பேச்சை கேட்கவே மாட்டியா நீ? பசங்களா நீங்க உங்க அப்பா அம்மா பேச்சு கேட்பீங்கல்ல? நல்ல பசங்க நீங்க. சரி சாப்பிட்டு முடிச்சாச்சு, என்ன பண்ணலாம்? என் ஃப்ரெண்டு கிஷோர் இருக்காங்களா? பசங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? சரி சரி என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணு. கிஷோர் என் வீட்டுக்கு வரேன், கொஞ்சம் விடலாம். சரிக்கா வரேன். வாடா கிஷோரே வந்துட்டியா? சரி வா உள்ள கேம் விளையாடலாமா? சரிக்கா விளையாடலாம். இங்கே இருக்கோம்டா, சம்மாடம் ரோடு நிறைய இருக்கும். சரிக்கா குடிக்கலாம். ஜெய் 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 உள்ள வாடே, நாங்கள் எழுதிருக்கோம் சுற்றிக்கிட்ட போடா. ஜெய் உன் பாஸ் போகிறான். ஜெய் விளையாடா. என்னாச்சு என்னாச்சு? வாமா என்னது என்னது? யாரும் நம்ம வீட்டுக்கு வாங்க போறாங்க. சீக்கிரம் வாங்க வாங்க. என்னது வாமா? அது நம்ம வீட்லயா? ஐயோ இது நான் ராஜு கூப்பிடுறேன். ராஜு ராஜு வெளில வாடா. டேய் ராஜு வெளில வாடா. டேய் நான் கூப்பிடுறது கேக்குதா? நான் ஆஃப் பண்றேன். டேய் ராஜு சீக்கிரம் வெளில வாடா. டேய் வா இருப்பா விளையாட்டுப்பா. என்னது விளையாடுறியா? டேய் ஏதோ பாம்பு போட போறாங்கன்னு சொன்னியே. கேம்ப்பா. என்னது கேமுக்காக சொன்னியா? அட போடா, நாங்க என்னவாச்சோ ஏதாச்சனோ பயந்தோம். முதல்ல இந்த போனை வாங்கி வைக்கிறேன். இந்த போனால ரொம்ப கெட்டு போயிட்டாங்க இந்த பசங்க எல்லாம். டேய் ராஜு கிஷோர் மரியாதையா வெளியில போய் விளையாடுறா. போனா இருக்கு. டேய் வாடா போடா. ஏன்னா சும்மா பார்த்தீங்க இருப்பான். டேய் வாடா நம்ம உட்காந்து கேம் விளையாடலாம். சரி சரி வா போலாம். அது விளையாடலாம். ஜெய் 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 நம்ம அடிச்சு வரலாம். டேய் என்கிட்ட வாடா என்கிட்ட வாடா. டேய் ஃபோன் ரொம்ப ஹிட் ஆகுதுடா. டேய் விட்டுடா. டேய் அவன் எழுதிருக்கான் பாரு, அவன் வெளியில விளையாட போய். டேய் உன் அடிக்கிறான்டா அவன். நீ சாப்பிட்டு பாடா இது பாரு. டேய் கிஷோர் என்ன ஆச்சு? டேய் கிஷோர் கேக்குதா? கிஷோர் என்ன ஃபோன் வச்சிருக்கு? வெளியே வசந்தா பயமா இருக்கே. இருங்க அது கூப்பிட்டு போய் டாக்டர் என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஆயிடுச்சு பாருங்களேன். இரு நான் என்ன பார்க்குறேன். சிஸ்டர் அந்த பையன் உள்ள கூப்பிடுவாங்க. ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. பசங்களா என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. தம்பி உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கூட அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசு. சரி சரி டாக்டர். ஹலோ யாரு கிஷோர் அம்மாங்களா?
ஆமா சொல்லுங்க, நீங்க யாரு? ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். உங்க பையன் கிஷோர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. ஐயோ, ஹாஸ்பிட்டல்ல இருக்கா? ஏன், என்ன ஆச்சு? பயப்படாதீங்க. உங்க பையன் போனை அதிகமாக யூஸ் பண்ணதுனால பேட்டரி வெடிச்சு கண் பார்வையும் காது கேட்கிற சக்தியும் இழந்துட்டான். ஐயோ, அப்படியா டாக்டர்? நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், போன் வச்சு விளையாடான்னு. கேட்கவே இல்லை. சரி, நீங்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வாங்கம்மா. சரி வரேன் டாக்டர். ஐயோ என்னதான் அவனுக்கு அப்படி நினச்சிது. நான் கூட இருந்தாலும் நல்லா இருக்கு. தம்பி, உன் ஃப்ரெண்டு கூப்பிடுறான், உள்ள போய் பாருங்க. சரி டாக்டர். டேய் ராஜு, வந்துட்டியாடா? என் பக்கத்துல இருந்து நின்றா. இதுக்கு எனக்கு கூட தெரியலடா. எனக்கு கண்ணு தெரியலடா, காதும் கேட்கலடா. இனிமே நான் எப்படா கூட விளையாடுவேன்? போச்சேடா, என் லைஃபே போன மாதிரி இருக்குடா. என்னால் பேச மாட்டேதான் முடியுது. நான் அப்பவே சொன்னேன்டா, இதுக்கப்புறம் நம்ம கேம் விளையாட வேண்டாம்டா, நீயும் விளையாடாதடா. என் நிலைமையை பார்த்தியா? என் நிலைமை உனக்கு வரக்கூடாதுடா, ப்ளீஸ்டா. என் அம்பளுக்கு ரெக்வஸ்டா இது. என்னை பத்திரமா பார்த்துக்கலையாடா? இதுக்கப்புறம் பசங்களா, நீங்களே என்னை பார்த்தீங்கல்ல, என் நிலைமையை பார்த்தீங்கல்ல, இதுக்கப்புறம் நீங்களும் இதே மாதிரி ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க அதிகமாக. என் நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்படாதீங்க. வெளியே போய் விளையாடுங்க.